ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம். திராவிட சிசு விஷயம். திராவிட சிசு சமாச்சாரத்தை பார்ப்போம். ஆச்சாரியாலே திராவிட சிசுதான், தமிழ் குழந்தைதான் என்று சொன்னேன் அல்லவா? அவரே தான் குழந்தையாயிருந்த போது அம்பாளின் க்ஷீரத்தை பானம் பண்ணி அற்புதமான கவிதா விலாசம் பெற்றார் என்று மலையாள தேசத்தில் சொல்கிறார்கள். காலடிக்கு ரொம்ப கிட்டேயே மாணிக்கமங்கலம் என்று கிராமம் இருக்கிறது. அங்கே அம்பாளுக்கு காத்தியாயினி என்ற பெயரில் கோவில் இருக்கிறது. ஆச்சாரியாலின் அப்பா தினமும் அங்கே போய் பூஜை பண்ணுவாராம். பால் நைவேத்தியம் பண்ணி புத்திரருக்கு கொண்டு வந்து கொடுப்பாராம். அம்பாள் பிரசாதம் என்று சொல்லி கொடுப்பாராம். குழந்தையாயிருந்த ஆச்சாரியால் அப்பா கொண்டு போகும் பாலை அம்பாலே பானம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நமக்காக பாக்கி வைத்து அனுப்புகிறாள் என்று நினைத்து கொண்டிருந்தாராம். ஒரு சமயம் அப்பா வெளியூர் போக நேர்ந்ததால் ஆச்சாரியாலே அங்கே போய் பூஜை பண்ணி அம்மா சாப்பிடு என்று சொல்லி பால் நைவேத்தியம் செய்தாராம். ஒரு பெரிய அனுகிரக லீலை செய்ய வேண்டும் என்று உத்தேசித்திருந்த அம்பாள் பாக்கி வைக்காமல் அந்த பால் முழுதையும் சூக்ஷ்மமாக ஸ்வீகரித்து கொண்டு விட்டாளாம். அப்புறம் குழந்தை சேஷ பிரசாதம் வைக்க காணுமே என்று வருத்தப்பட்டவுடன் தன் க்ஷீரத்தையே அனுகிரகித்தாளாம். இப்படி அங்கே ஐதீகியம் இருக்கிறது. சௌந்தர்ய லகரியின் பிரசித்த பாஷ்யங்களான லக்ஷ்மிதரா, சௌபாகிய வர்தனி, அருணா மோதனி ஆகிய புஸ்தகங்களிலும் திராவிட சிசு என்பதற்கு இப்படித்தான் வியாக்கியானம் செய்திருக்கிறது. லக்ஷ்மிதராவில் திராவிட சிசு என்பதற்கு திராவிட ஜாதியில் அவதாரம் பண்ணிய குழந்தையான இந்த சோஸ்திர கர்த்தா என்று மட்டும் சொல்லிவிட்டிருக்கிறது. மற்ற 2 பாஷ்யங்களிலும் விரிவாகவே மேலே சொன்ன கதையை கொடுத்திருக்கிறது. ஆனபடியால் ஞானசம்பந்தருக்கு அப்புறம்தான், அதாவது 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் ஆச்சாரியால் என்று சொல்வதற்கில்லை. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.